வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சமையல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் ரொம்ப பதட்டத்தோடு பேசுறாங்க. அதாவது ஐயோ ஒரே நாள்ல 1000 ரூபாய் விலை ஏறிடுச்சு அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனால் உண்மை என்ன, எதனால இந்த விலை உயர்வு, ஏன் இப்படி என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் கூட மக்களிடையே ஒரு பதட்டத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என்பதுதான் உண்மை. ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடங்கிய நாளிலிருந்து உலகெங்கும் எரிவாயு கப்பல்கள், எரிவாயுவை தாங்கி செல்கிற கப்பல்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் மிகப்பெரிய தட்டுப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கிறதான்னா அந்த மாதிரி நிலைமை இல்லை. காரணம், இந்தியா ஈரானுடன் பேசி அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி என்கின்ற அந்த இடத்திலிருந்து கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருவதற்கான அனைத்து பாதுகாப்பான ஏற்பாடுகளும் செய்து மிக சரியான முறையில ஒரு நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஈரானுடன் பேசி சிறப்பான யுத்தியை கையாண்டு இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வீடுகளுக்கான சமையல் எரிவாயு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்பிஜி சிலிண்டருடைய விலை கிட்டத்தட்ட 910 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. உலகத்திலேயே எரிவாயு உற்பத்தி செய்கிற நாடுகள், மற்ற அவற்றை விட எரிவாயு உற்பத்தி செய்கிற நாடுகளை தவிர மற்ற நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எடுத்துங்க, எந்த நாடுகள்லையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு குறைந்த விலையில எரிவாயு, இந்த எரிவாயு இணைப்பு வீடுகளுக்கான பயன்படுத்தக்கூடிய எரிவாயு இணைப்பு கிடைப்பதில்லை. தயவு செஞ்சு புரியும். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் 910 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த விலையானது உலகத்திலேயே மிக மிக குறைவு. இன்னைக்கு பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டோம்னா 1100 ரூபாயில இருந்து 1400 ரூபாய் வரையில இருக்குது. சைனாவில் எடுத்துக்கிட்டோம்னா 1330 ரூபாயில இருந்து 1700 ரூபாய்க்கு இருக்குது. அமெரிக்காவில் வீடுகளுக்கான பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா 1500 இருந்து 2200 அமெரிக்காவில் உற்பத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அங்க வரிகள் அதிகம், எரிவாயு பயன்பாட்டிற்கான வரிகள் அதிகம். அதே போல இங்கிலாந்துல 1800 இருந்து 2500, ஜெர்மனில 3500 ரூபாயில இருந்து 4500, ஜப்பான்ல 3500 இருந்து 6000. இது 14.2 கிலோ அவருக்கான நம்முடைய வீட்டு உபயோக சிலிண்டர். இன்னைக்கு 33 கோடி பேர் இந்த நாட்டுல, நம்முடைய இந்தியாவில 33 கோடி குடும்பங்கள் எரிவாயுவை உபயோகிக்கின்றன, சமையல் எரிவாயுவை. உலகத்திலேயே இங்க இந்த நாட்டில் தான் அதிகமான பேர் உபயோகிக்கின்றனர். காரணம், நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு 2014 11 கோடி குடும்பங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலையில இன்னைக்கு 33 கோடி குடும்பங்கள் பயன்படுத்துகின்றன. விறகு அடுப்பிலிருந்தும் கரி அடுப்பிலிருந்தும் மிகப்பெரிய விடுதலை கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் பாராட்ட மனம் இல்லாதவர்கள். என்ன காரணம்? கிட்டத்தட்ட 4 மாதங்களாகவே உலகெங்கும் இந்த எரிவாயு விலையை உயர்த்தி வரும் பொழுது முன்னுரிமை நாம சாமானிய மக்களுக்கு, சாதாரண குடும்பங்களுக்கு கொடுத்த காரணத்தினாலதான் வீட்டில் நாம பயன்படுத்தக்கூடிய எரிவாயு விலை உயரவில்லை. அதனாலதான் நம்மால சகஜமா இருக்க முடியுது. ஆனால் வணிக பயன்பாட்டுக்கான விலைவாசியை உலகெங்கும் உயர்த்தி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அந்த பண சுமையை சாதாரண மக்கள் குடும்பங்களின் மீது விடக்கூடிய பண சுமையை, அந்த சுமையை, விலையினுடைய சுமையை அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது சப்சிடி என்ற பேர்ல. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொடர்ந்து இதை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியினருக்கு ஒன்றுதான், உங்களிடமிருந்து பாராட்டுகளை எல்லாம் நாம் எதிர்பார்க்கலாம். மக்களை குழப்பாதீர்கள். இந்தியாவில தட்டுப்பாடே கிடையாது. ஆனால் மற்ற நாடுகள்ல, சீனா, பாகிஸ்தான்ல, இலங்கையில, வங்காளதேசத்துல தட்டுப்பாடு இருக்குது. விலை அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்தியாவில் கிடைக்குது. பெட்ரோல் டீசலுக்கும் இதே நிலைமை தான். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த விலை உயர்வு என்பது இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தினால்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வேண்டும் என்று தொடர்ந்து அரசியலாக்குவது என்பது மலிவான செயல் என்பதைத்தான் நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம். எதிர்கட்சியினர் உள்நோக்கத்தோடு, ஒரு தீய எண்ணத்தோடு இந்த மாதிரியான விஷம பிரச்சாரங்களை செய்யக்கூடாது. முதல்ல 33 கோடி குடும்பங்கள், அதாவது கிட்டத்தட்ட 130 கோடி மக்களுக்கு எரிவாயின் மூலம் சமையல் செய்யப்படுகிற ஒரு அற்புதமான சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்பட வேண்டியது எதிர்கட்சிகளுடைய
அவர்களுடைய கடமையும் பொறுப்பும். ஆனால் இதையெல்லாம் ராகுல் காந்தியிடமும் ஸ்டாலினிடமும் நாம் எதிர்பார்க்க முடியாது. விரைவில் இதற்கான இன்னும் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வரும். உலகத்திலேயே இதை சரியாக சமாளித்திருப்பது இந்தியா மட்டும்தான், நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.